நண்பர்களே விஷ் பண்ணிடுறேன். நண்பர்களே வணக்கம். இது நம்ம மொட்டைப்பாட்டு சேனல். மீண்டும் உங்களை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். படா ஓகேவா? இன்றைக்கி கொஸ்டின்லாம் கேட்க போகிறதில்ல ஒன்று. இன்னைக்கு கொஸ்டின் கேட்டு எனக்கும் போர் அடிக்குது. சரி, இன்றைக்கி ரொம்ப போர் அடிக்குது. ஏன்னா ஒரு படத்துக்கு போகலாமான்ட்டு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷனாக இருந்துட்டு வரலாமா போயிட்டு போலாமே. எந்த படத்துக்கு? ஆனால் இங்கெல்லாம் எங்கே வேணாம். நம்ம அந்த சைடில் சாலிகிராம் சைடில் வர பண்ணலாம். ஐடிஐ போச்சுல்ல, ரொம்ப வருஷம் அது போய் சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் தேட்டர் உதயம் தேட்டர். அதுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு வரலாமா? அண்ணன் இருக்குண்ணே. உதயம் தேட்டர் போகலாம், படம் பார்க்க முடியாது. ஏன்? அதை இடிச்சு காசாக்குறான்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் கட்ட போகிறாங்க. என்ன சொல்கிற? உதயம் தேட்டர் இடிச்சுட்டாங்களா? ஒரு அடையாளமாக இருந்து பஸ் ஸ்டாப்பு பேரும் வந்தது, அதான் அதோட அடையாளமே கொடுத்தது. நான் படிக்கும் போதெல்லாம் அங்கே தான் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அதை போய் பார்க்கறதுக்கு. அந்த ஐடியா முடிச்சுட்டு போகும்போது சாயந்தரமா சினிமா பரிணாம வளர்ச்சி படி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து 35mm 70mm அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி வர 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 என்ன ஆகுதுன்னா காம்படிஷனு சில, அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா VHF கேசட் சொல்லுவாங்க, வீடியோ கேசட், அதுக்கப்புறம் CD, அப்புறம் DVD, அதுக்கப்புறம் இப்போ வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி படம் பார்க்குற அளவுக்கு வந்துச்சு. டெக்னாலஜி வந்து ரொம்ப வந்துச்சு. இது ஒரு டஃப். தனியாக போகும்போது ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்க்ரீன் இருக்க தேட்டர்லாம் நிறைய வந்து மூடினாங்க. அதாவது ஒரே ஒரு ஸ்க்ரீன் இருக்கிறதால மூடினாங்க. ஒன்று காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு 3-4 தேட்டர் இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு சான்சஸ் இருந்தது. சிங்கிள்லாம் வந்து படம் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் அந்த படத்தை ஓட்ட முடியாததால அது ஒரு உள்ள ரீசனு. ஸோ அதனால சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் மூடிட்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கமலாலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருந்தது, அதே வந்து 2 ஆக்குனாங்க. உதயமே பார்த்தீங்கன்னா 3வது ஆரம்பத்தில். 4வது என்ன பண்ணுறாங்க, உதயம் பால்கனியை வந்து கட் பண்ணி மினி உதயம்னு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதிக ஸ்க்ரீன் இருந்தால் தான் வந்து அதிக படங்களை ஒரே டைமில் ரன் பண்ண முடியும். இப்போ சில ஸ்டார் படம்லாம் ஒரு 50 நாளாக ஓட்ட முடியும்ன்ற ஒரு ரீசன். இதுதான் அந்த வந்து மல்டிப்ளெக்ஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் தேட்டர் வந்து டெவலப் ஆச்சு லாஸ்ட் 20 வருஷத்துல. அப்படி இருக்க பட்சத்தில் இது 4 ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் இதையே மூடுறாங்க அப்படின்னா அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு. இது உதயம் தேட்டரோட நிற்காதுங்க. இன்னும் அடுத்த சட்டசபை எலெக்ஷனுக்கு எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளுக்குள்ள தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய தேட்டர் மூடுவாங்க. இது எழுதி வச்சுங்க. ஏன்? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதம் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அதாவது பழைய படங்கள் வாரணமாயிரம், மின்னலே, 3, இப்போ 96 இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா படங்க வந்து தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது. ஓகே. அது என்ன ரீசன் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு தேட்டரும் வந்து எல்லா தேட்டரும் பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னா ரெட் ஜெயண்ட். இப்போ புரியுதா? சரி. ரெட் ஜெயண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அவங்க வந்து பெரிய ஹீரோ படங்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. சின்ன படங்களை வாங்கி பண்ணுறது கிடையாது. அவங்களெல்லாம் OTT கட்டிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ சின்ன படங்கள் OTTக்கு போயிடுது அப்படின்னும் போது தேட்டருக்கு ஏதாவது 1-2 சின்ன படம் வந்து தான் வேற வரும். ஏன்னா வேற ஸ்க்ரீன் சும்மா தானே இருக்குன்ட்டு அப்படி வர பட்சத்தில் இப்போ இங்கே தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போக மாட்டாங்க. வெறும் சின்ன படம் சாதாரண சின்ன படம் வருது அப்படின்னா வந்து போக மாட்டாங்க. சரி, ஒரு பெரிய ஹீரோ படம் கூட ஒரு சின்ன படம் இப்படி ஓடணும் தேட்டரில் இருந்தால் மட்டும்தான் வந்து பழைய பாரம்பரியம் இதுதான். ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா பாபா படம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா நினைவில்லை. கூட வந்து டி ராஜர் வந்து போட்டியில் நான் சிம்பு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணுறாரு. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ பாபா படம் வராங்கன்னா டிக்கெட் கிடைக்காது. சரி, வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டுமே இன்னும் இந்த படம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஓடின படங்களே நிறைய அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் இந்த காம்ப்ளெக்ஸ் தேட்டர்களில் இப்படி ஓடும். இப்போ என்ன அந்த ரெட் ஜெயண்ட் பொறுத்த வரைக்கும் நான் பண்ணால் பெரிய மாஸ் ஹீரோ படம் தான் ரிலீஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஷூட்டிங்ஸே வந்து நிறைய வந்து இப்போ ரன்னிங்கில் கிடையாது. ஏன்னா எங்களுக்கே வேலை கிடையாது. படங்கள் வந்து ஷூட்டிங் இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. இது உங்களோட திரைத்துறை நண்பர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சினிமா தேட்டரு ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போஸ்ட் ஓட்டும்போது வரைக்கும் இந்த ஸ்டோரி என்னன்னு தெரியும். ஏன் இன்னைக்கு வந்து திரைத்துறை எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திரைத்துறை வந்து அப்படியே சுருங்கி போயிருக்குது. ரியல் எஸ்டேட்டு எப்படி G2 சுருங்கி போச்சோ ரெட் ஜெயண்டால திரைத்துறை வந்து அவ்வளோ சுருங்கி போயிருக்குது. ஓப்பனாக வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் அவருடைய ஃப்ரெண்டு விஷால் என்ன பண்ணுறாருன்னா, விஷால் சார் ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, 4 கோடி 5 கோடிக்கு படம் எடுத்து வராதீங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் இது 2023 முன்னாடியே அவர் சொல்லலை, இப்போ சொல்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ ரெட் ஜெயண்டால சினிமா துறை அழிஞ்சிட்டு இருக்கு. இது வந்து உதயம் தேட்டரோட நிற்காது. இன்னும் அடுத்த இருக்க 2 வருஷத்துல எத்தனை தேட்டர் மூட போறாங்கன்றது இந்த வீடியோ மூலமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இது நடக்கும்.
அவ்வளோ திரைத்துறை வந்து சிக்கி சின்னாபின்னமாயிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ பெரிய பெரிய அடையாளமாக தேட்டர்லாம் அழிச்சிட்டு அப்போ படம் எங்கே தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? இப்போ அவங்களே கூட பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறப்பா, இப்போ எங்கே தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? இப்போ அதெல்லாம் அழிச்சிட்டு எல்லாம் மேலே ஒருத்தருக்கு அவன் பார்த்துப்பான். அதுக்கப்புறம் ஓடிடி மொத்தமாக ஆகிடுவாங்களோ? ஓடிடியும் வந்து ரிவர்ஸில் வந்துடும். என்னன்னா என்னதான் வந்து நீங்கள் ஒரு தியேட்டர் அப்படின்றது ஏன் உருவாச்சுன்னா, அந்த காலத்தில் கூத்து நாடகம், மேடை நாடகம் அப்படி வந்தது தான் வந்து தியேட்டரு. ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அவதார்னு ஒரு படம் பார்த்துப்போம் ரீசெண்டாக. நம்ம அது வந்து எவ்வளோ எஃபெக்ட், 3D எஃபெக்ட், அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கலாம் நம்ம தேட்டரில் நம்ம முகத்தில் வரும். இதெல்லாம் நம்ம வீட்டில் ஓடிடியில் என்னதான் ஏர்டெல்ல எதுலேயே டவுன்லோட் பண்ணாலும் பார்க்க முடியுமா? முடியாது. என்னதான் மொபைலில் பார்த்தாலும் சரி, தேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் தனி, அதுக்கும் தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க போய் பார்க்குறவங்க படமே கிடையாது. இப்போ சொல்லு, நான் கேட்குறேன், இப்போ சடனாக ஒரு தேட்டருக்கு போனால் இன்னைக்கு டேட்டில் என்ன படம் ஓடுதுப்பா? நீ போய் பார்க்குறது எந்த படம் பார்ப்பீங்க சொல்லுங்க. சரி, புரியுதுங்களா? எந்த அளவுமா வந்து ஒரு அதாவது நிறைய படங்கள் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ என்ன, அவங்க புது படங்கள் புது வர வந்துட்டே இருந்தோம்னா, மாஸ் ஹீரோ படங்கள்னாலும் புதுசாக நிறைய படங்கள் வருதுன்னு பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் தேட்டருக்குன்னு இருக்க ஆடியன்ஸே இருக்காங்க ஃபிக்ஸ்டாக. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸே போகிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் முன்னாடி சிட்டியில் பெரிய தேட்டர் மவுண்ட் ரோடில் நம்ம தேவி தேட்டர் 2 ஸ்க்ரீனில் படமே கிடையாது. 2 ஸ்க்ரீனில் படம் இல்லை, ஷோ கிடையாது, சும்மா 2 ஸ்க்ரீனில் மட்டும் ஓடிட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, படங்க தேட்டருக்கே கிடையாது. ஸோ ஓடிடிக்கு போயிடுது. இவர் வந்து ரிலீஸ் பண்ணுறது கிடையாது, ரெஜெண்ட். இதுதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் நம்ம இந்தியன் சினிமாலாம் இந்த அவார்டு வாங்கியிருக்குது. வருஷத்துக்கு 356 படம் தயாரிச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு படங்கள் வெளியே வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதோட நிலைமை வந்து கேள்விக்குரிய. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா புது தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கேரளா சினிமா எப்படி இருக்கு பாருங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய பட்ஜெட் கம்மியான சினிமா கேரளா சினிமா குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக புது தேட்டர், ஆனால் இங்கே இருக்க தேட்டரை மூடுறாங்க. அதுவும் சென்டர் ஆஃப் த சிட்டியில் அவ்வளோ பிஸியான தேட்டர் அது. ஆனால் அதை மூடுற கண்டிஷன் வருதுன்னா அப்போ என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தேட்டர்ஸுக்கான வரவேற்பு இருந்துட்டு தான் இருக்குது. பக்கத்து மாநிலம் கேரளாவில் திறந்துருக்காங்க புதுசாக. ஆனால் இங்கே மூடுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சினிமா நிலவரம் என்னன்னு பார்த்துங்க. ஸோ ரெட் ஜெயண்ட் சினிமா துறைக்கு ஒரு ஆபத்து. ஓகே, உதயம் தேட்டர் இன்னைக்கு கிடையாது, அதுதானே சொல்லலாம். வேறு தேட்டருக்கு போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.